வெல்கம் டு ஜீவ் டிசைனர். இன்றைக்கி வந்து பைப்பிங் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்லீவு. இதோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். எந்த இடத்துலையுமே பிசுறு தெரியாது. ஸோ இந்த மாதிரி மெலிசா பைப்பிங் எப்படி வைக்கலாம் அப்படின்னு காட்டுறேன் நான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்லீவு கம்ப்ளீட்டாக லைனிங் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து எப்படி நான் பைப்பிங் வைக்கிறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி நம்மளோட ஸ்லீவோட ரவுண்ட் லென்த் இருக்கு இல்லைங்களா, அந்த லென்த்துக்கு இந்த மாதிரி வந்து மெட்டீரியல் எடுத்துக்கலாம். இது வந்து பேண்ட் மெட்டீரியல். இது எவ்வளோ இன்ச் நான் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் கிட்ட நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருங்க. இல்லை என்னால் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த ஒரு கைடு அளவுக்கு ஒரு ஸ்டிச் போடணும். இது வந்து எங்கேயுமே இப்படி முன்ன பின்ன இப்படி போயிடக்கூடாது, கரெக்டான அளவில் இருக்கணும். ஸோ இந்த ஸ்லீவோட எட்ஜிலேயே வந்து இப்படி கரெக்டாக ஒரு கைடு அளவுக்கு தான் போடணும். அதை விட எக்ஸ்ட்ராலாம் போடவே கூடாது. நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இந்த எக்ஸஸ் கிளாத் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஸ்ட்ரெயிட் பீஸ் இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயுமே கட் போட வேண்டாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை அப்படியே வந்து டர்ன் பண்ண போகிறோம். இதை எப்படி டர்ன் பண்ணோன்னா இந்த மாதிரி இப்படி டர்ன் பண்ணும் போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசாக வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா நீடில் வந்து இந்த மெட்டீரியல்லையும் ஏறக்கூடாது, ஸ்லீவ் மெட்டீரியலையும் ஏறக்கூடாது. பைப்பிங் மெட்டீரியல் ஸ்லீவ் மெட்டீரியல் ரெண்டுத்துலேயுமே ஏறாமல் ரெண்டுத்துக்கும் சென்டரில் வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடணும். உங்களுக்கு வந்து மெலிசாக வேணும்னா மெலிசாக இந்த மாதிரி சுருட்டிக்கணும். இல்லை கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும் அப்படின்னா திக்காக சுருட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து தின்னாக வேணுமா திக்காக வேணுமா அப்படின்றத உங்களோட விஷயம். ஆனால் நம்ம பைப்பிங் வந்து பண்ணும் போதும் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற ஸ்டிச்சஸ் வந்து பைப்பிங் த்ரெட்லேயும் ஏறாமல் ஸ்லீவ் மெட்டீரியல்லையும் ஏறாமல் இது ரெண்டுத்துக்கும் சென்டர் பாயிண்ட் தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த சென்டரில் மட்டும்தான் ஸ்டிச்சஸ் வந்து போடணும். நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து சென்டரில் மட்டும்தான் வருது. பொறுமையாக நின்று பண்ணுங்கள். கண்டிப்பாக பைப்பிங்குன்றது நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. பைப்பிங் வச்சு ஒரு நார்மல் 2x2 மெட்டீரியலில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டால் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். எந்த ஒரு டிசைனை வேணால் பைப்பிங் மட்டும் கான்ட்ராஸ்ட் கலரில் வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஒரு டெய்லராக இருக்கிறோம் அப்படின்னா பைப்பிங் வந்து கற்றுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நிறைய பேருக்கு பைப்பிங் தான் வராது. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இது நம்ம பண்ணும் போதே வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். கரெக்டாக வந்து நம்ம போடுற ஸ்டிச் வந்து சென்டரில் மட்டும்தான் இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வச்சு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இதை அப்படியே விட்டுறாமல் இப்படி உள்பக்கம் டர்ன் பண்ணி இந்த பிசுறு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம எம்மிங் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்டிச்சிங் போட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறேன். கரெக்டாக இதுவுமே அந்த கார்னரில் தான் போடணும். ஒரே ஈவனாக இருக்கணும். ஏன்னா நம்ம டர்ன் பண்ணி பார்த்தோன்னா ஈவனாக இருக்கணும். உள்ளே தானே போடுறோம் அப்படின்ற மாதிரி போட்டுறக்கூடாது. ஸோ நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்ச பைப்பிங் இப்படி தான் இருக்குது. ஸோ இதோட இது பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு மேலே கீழே ஏறாமல் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இவ்வளோ தான் பைப்பிங். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காச்சும் உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.